ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எனக்கு ஒன்று சொல்லணும்னு தோணுச்சு. நீங்களும் வீடியோ பார்ப்பீங்க. என்னென்னா, நம்ம டிவிகே தளபதி விஜய் அவர்கள் டிவிகே கட்சியிலேருந்து விலகி அடுத்த கட்சிக்கு போகிறாங்க. அந்த மாதிரிக்கெலாம் வீடியோ போடுறாங்க. என்ன சொல்கிறதுன்னு இப்போ தான் அரசியலுக்குள்ளே வந்திருக்காங்க. ஒரு ஆண்டு எப்படி சொல்கிறது, ஒரு கட்சி ஒரு தேர்தலை இப்போ தான் சந்திக்க போகிறாங்க. அப்படின்ற போது நான் விஜய் கட்சியில் இருந்தேன், எனக்கு எந்த பதவியும் கொடுக்கல, எனக்கு விஜய் கட்சியில் இருந்தேன், எனக்கு எந்த பதவியும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க துண்டுகளை கீழே போட்டும், அவங்க விஜய் சாருடைய நோட்டீஸ்ன்னு சொல்லிட்டு கிழிச்சு போடுறதும் அது ரொம்ப ரொம்ப தவறான செயலாக தோணுது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சா இருங்க, பிடிச்சிட்டு போங்க, அது தனிப்பட்ட கருத்து. அதுதான் தோணுச்சு. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதுக்கு அப்படி இந்த நோட்டீஸ்லாம் கிழிச்சிக்கிட்டு, அவங்க கட்சிக்கு பிடிக்கலன்னா உங்களுக்கு பதவி கொடுக்கல, நாங்கள் உதவி, நாங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டுருக்கோம், எங்களுக்கு பதவி கொடுக்கல அப்படின்னு போய் கேளுக்கலாம். என்ன ரீசனும் போய் கேளுங்க. கேட்கலன்னா பைசா விட மாட்டேன்னா அதுக்கு ஒரு ரீசனை பார்த்துட்டு, அது பிடிக்கலன்னா அதை விட்டுட்டு அப்படி போகலாம். அதுக்கு நீங்கள் இணைங்க. அதுக்காண்டி எந்த கட்சியிலையுமே நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு திமுக போகிறாங்கன்னா ஒரு அவங்க முன்னாடி கிழிச்சு போட்டுட்டுலாம் போனது நான் பார்க்கல அதிகமாக. அது என்ன சார்ந்தில்லை, விஜய் சாருக்கு மட்டும் போட்டு பேப்பர்லாம் அவங்களுக்கு முன்னாடி ஃபோட்டோ வச்சு கிழிச்சு போட்டு போய் பதவி ஏற்கிறீங்கன்னு தெரியல. ஒரு இதில் காயப்படுத்தி பதவியெலாம் இருக்காதுங்க. சரியா, போங்க, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிட்டு போங்க, அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் திமுகவில் வரவங்க அதிமுகவில் வர திமுகவும் போய் இவங்களாம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லாட்டா அந்த ஒரு கார்டு ஒன்று வச்சுருப்பாங்க, அதை கூட காட்டிட்டு நாங்கள் இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மரியாதை குறைவாக யாருமே இந்த மாதிரி போட்டாவை கிளிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இல்லை அவங்களாம் பெரிய கட்சி ஆள்லாம் இருக்குது அப்படின்றக்காண்டி கிளிக்காம வச்சுருக்காங்களோ, இல்லை யாரும் இங்கே யாரும் இல்லை அப்படின்றக்காண்டி கிழிச்சு போடுறீங்களான்னு தெரியல. அது எனக்கு இப்போ சொல்கிறேன்னா தொண்டன் தான் சொல்லணும், இல்லைன்னா நீங்கள் கூத்தாடின்னு சொல்லிடுவீங்க. ஏன்னா ஒரு ரசிகன் சொன்னால் பாருங்கள், எல்லாம் அவங்கள ரசிகன்னு. ஒரு விஜய் சார் கட்சியில் ஒரு ஓட்டு போடுற ஒரு நபராக நான் சொல்கிறேன், இது சரியாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி பண்ணாதீங்க, ஓகேங்களா? நன்றி, வணக்கம். என்றும் உங்கள் அன்பு ஆனந்த்.